மார்ச் 5 திருநீற்று புதன். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் கிளம்பி வேலை செய்ய அலுவலகம் செல்லுகிறோம். பிறகு மீண்டும் வேலை நேரம் முடிந்தவுடன் வீடு திரும்புகிறோம். திரும்பி வாருங்கள் என்பது யோவேல் இறைவாக்கினருடைய இன்றைய அடிநாத செய்தியாக அமைகிறது. கடவுளிடம் செல்லும் வழியை கண்டுபிடித்து திரும்பி வாருங்கள் என்று யோவேல் இறைவாக்கினர் அறைகூவல் விடுக்கிறார். யோவேலின் இந்த செய்தி நாம் தூரப்போய் இருக்கிறோம் என்பதை முன்மொழிகிறது. நான் ஒன்றும் தூரப் போகவும் இல்லை, எனவே திரும்பி வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று பலர் தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம். ஒரு நாளில் பல வேளைகளில் நாம் கடவுளை விட்டு செல்லுகிறோம் என்பதுதான் உண்மை. அடுத்தவரை பற்றி புரணி பேசும்போது நாம் கடவுளை விட்டு செல்லுகிறோம். விவிலியம் வாசிக்காமல் குடும்ப ஜெபம் செய்யாமல் இருந்தால் நாம் கடவுளை விட்டு தூரச் செல்லுகிறோம். ஏழைகள், முதியவர்கள், அனாதைகள் இவர்களுடைய தேவைகளை எல்லாம் மறந்து வாழுகின்ற போது நாம் கடவுளை விட்டு தூரச் செல்லுகிறோம் என்பது பொருள். ஊனியல்பாலும் வலுவின்மையாலும் நாம் கடவுளை விட்டு செல்வது அன்றாடம் நம் வாழ்க்கையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வாகும். எப்படி கடவுளிடம் திரும்பி வருவது? நோன்பு இருத்தலின் வழியாக திரும்பி வர முடியும் என்று யோவேல் இறைவாக்கினர் பரிந்துரை செய்கிறார். அதோடு மத்தேயு இன்றைய நற்செய்தியில் தவக்கால தூண்கள் என்று சொல்லப்படும் 3 செயல்களால் கடவுளிடம் திரும்பி வர முடியும். அதாவது தர்மம் செய்தல், இறைவேண்டல், நோன்பு இருத்தல் வழியாக கடவுளிடம் திரும்பி வர முடியும் என்று சொல்லுகிறார். யோவேலும் மத்தேயுவும் நோன்பு இருப்பது என்பது நோன்பு இருப்பவனுடைய தனிப்பட்ட சுயநலனுக்காக அல்ல. மேலே குறிப்பிட்ட 3 செயல்களும் சமூக பரிமாணம் கொண்டவை, கம்யூனிடேரியன் டைமென்ஷன். அடுத்தவரை மையப்படுத்திய பரிமாணம், அதர் சென்டர் டைமென்ஷன். ஆன்மீக பரிமாணம், ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தவக்கால உண்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில உணவு வகை நமக்கு பிடிக்கும், அதை நோன்பாக்கி இது தவக்காலத்தில் அந்த பணத்தை உண்டியலில் போடுவோம். அது ஏழை பிள்ளைகள் கல்வி உதவி தொகை வழங்க பயன்படும். நாம் கடவுளிடம் திரும்பி வருவதற்கு தர்மம் செய்வது ஒரு வழியாக அமையும் என்று மத்தேயு பரிந்துரை செய்கிறார். நமது வருமானத்தில் எத்தனை சதவிகிதம் நம் ஆலய பணிகளுக்கும் பராமரிப்பிற்கும் உதவுகிறோம், அடுத்தவர்களுக்கு உதவுகிறோம்? சமூக அக்கறை கொண்டு அனாதைகள், விதவைகள், முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவுவது நம்முடைய சமூக கடமை. அடுத்தவரை கண்டுகொள்ளாமல் இருந்த தவற்றிலிருந்து நம்மை திருத்தி இந்த தவக்காலத்தில் மீண்டும் கடவுளிடம் அழைத்து செல்வது நாம் செய்யும் தர்மம் என்று மத்தேயு அதையும் பரிந்துரைக்கிறார். இறைவேண்டல் என்பதை ஜபங்களை அடுக்கிக் கொண்டே போவதில் அல்ல. அப்படி நாம் ஜபத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. பல ஜபங்களை சொல்லி சொல்லி உலக சாதனை செய்யும் நேரம் அல்ல தவக்காலம். எவ்வளவு ஜெபிக்கிறோம் என்பது அல்ல, எப்படி ஜெபிக்கிறோம். குவான்டிட்டி இஸ் நாட் கவுண்டட், பட் குவாலிட்டி இஸ் கவுண்டட். ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட தனிமையான அமைதியான சூழல் உள்ள இடம் நாம் ஜெபிப்பதற்கு அவசியம். அந்த நிசப்தத்தில் தான் கடவுளின் சத்தத்தை கேட்க முடியும். தனிமனித இறைவேண்டல் மிக முக்கியமானது. மத்தேயு இறைவேண்டல் செயலை தர்மம் செய்தல், நோன்பு இருத்தல் செயல்களுக்கு நடுவில் வைக்கிறார். இறைவேண்டல் தான் மற்ற 2 செயல்களையும் செய்ய ஆன்மீக ஆற்றலை பெற்று தருகிறது, உந்திச் செல்ல நமக்கு பயன்படுகிறது. சமூக இறைவேண்டலாகிய திருப்பலி, தவக்கால தியானம் இவற்றில் பங்கெடுக்க வேண்டும். தவக்காலத்தில் இறைவேண்டல் வாழ்வை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். நம்முடைய இறைவேண்டல் பழக்கத்தை ஆய்வுக்கு உட்படுத்தினால் கடவுளோடு கூடிய நம்முடைய உறவும் அடுத்தவரோடு கூடிய
நம்முடைய உறவும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுணர முடியும். எனவே தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் பயன்படுத்துவோம். புது வாழ்வை தொடங்குவோம். ஆமீன்.